நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு பயிற்சி 3.15 ரெண்டாவது கேள்வி xy ஈக்குவல் டு 24, எக்ஸ் ஒய் இஸ் கிரேட்டர் தென் 0 என்ற வரைபடத்தை வரைக. வரைபடத்தை பயன்படுத்தி எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய்யை காண்க, ஒய் ஈக்குவல் டு 6 எனில் எக்ஸை காண்க. இது எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து xy ஈக்குவல் டு 24 அதை எடுத்து எழுதிக்கிறேன். இதுக்கு அட்டவணை இல்லை, அட்டவணை போட போகிறோம். அட்டவணையில் எக்ஸ் அச்சு தூரம் வேணும், ஒய் அச்சு தூரம் வேணும், அதை எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு புள்ளிகள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்களேன். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 24 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 24 சைடில் எழுதுகிறேன் வாய்ப்பாடு வடிவத்தில். எடுத்த உடனே ஒன்றா வாய்ப்பாடு எழுதிக்கோங்க. 4 24. அடுத்த வாய்ப்பாடு இதை டபுள் பண்ணுங்க, இதை பாதியாக்குங்க. அப்போ 1 டபுள் பண்ணால் 2, 24 பாதி 12. அடுத்த வாய்ப்பாடு எழுதியாச்சு. அதே மாதிரி இதை டபுள் பண்ணுங்க, இதை பாதியாக்குங்க. 2 டபுள் பண்ணால் 4, 12 பாதியாக்குனா 6. அதே மாதிரி 4 டபுள் பண்ணால் 8, 6 பாதியாக்குனா 3. இதுக்கு மேலே போக முடியாது. இதை டபுள் பண்ணால் 16 ஆகும். இதை பாதியாக்குனா 1.5 பின்னத்தில் வரும். வாய்ப்பாடு பின்னத்தில் வரக்கூடாது. அப்போ 4 வாய்ப்பாடு எழுதி வச்சிங்களா. அடுத்த 4 வாய்ப்பாடு பாருங்கள், மாற்றி எழுதுங்க. அப்போ 24 பெருக்கல் 1, 12 பெருக்கல் 2, 6 பெருக்கல் 4, 3 பெருக்கல் 8. இந்த வாய்ப்பாட்டில் ஃபஸ்ட்டு வர எல்லாத்தையும் எடுத்து எக்ஸில் எழுதிடலாம். 1 2 4 8, 1 2 4 8 எழுதியாச்சு. எக்ஸில் அதே மாதிரி இதையும் எழுதிடுவோம். 24 12 6 3. அப்போ மொதல் ஆடெலாம் தூக்கி எக்ஸில் எழுதிடுறோம். அதே மாதிரி ரெண்டாவது ஆடெலாம் தூக்கி ஒயில் எழுதிடலாம். அப்போ 24 12 6 3 1 2 4 8. இந்த அட்டவணை எப்படி போட்டோம், வாய்ப்பாடு எழுதி போட்டோம். இங்கே 24 மட்டும் இல்லை, சில சமயம் 36 18 16 30 எது வேணால் கொடுப்பாங்க. எது கொடுத்தாலும் வாய்ப்பாடு எழுதி புள்ளியை குறிச்சிருங்க. இப்போ படத்துக்கு கீழே இதை எழுதிடுறோம். எதிர் மாறுபாடு. ஏன்னா இது பார்க்குறது எப்படி இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய். ஏன்னா கேவுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். எதிர் மாறுபாடில் எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிற மாதிரி வரும். அப்போ இது எதிர் மாறுபாடு. இது மறந்து போனால் கூட நீங்கள் தமிழில் வந்து எதிர்ச்சொல்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. நன்மை தீமை பள்ளம் மேடு, அங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு வரும். அப்போ இங்கே இன்ட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இது எதிர் மாறுபாடு, இது எழுதிடுறோம். அடுத்து கேவுடைய மதிப்பு கேள்வியிலே இருக்குது 24, அதை எழுதிடுறோம். பக்கத்தில் கே வந்து விகித சம மாறிலி, அதை எழுதுகிறோம். அடுத்து புள்ளிகள் அட்டவணை பார்த்து எழுதிடலாம். முதல் புள்ளி 1, 24. அடுத்த புள்ளி 2, 12. அதுக்கப்புறம் 4, 6, 8, 3, 24, 1, 12, 2, 6, 4, 3, 8. புள்ளிகள் எழுதியாச்சு. புள்ளிகளுக்கு அப்புறம் தீர்வு எழுத போகிறோம். தீர்வு அட்டவணையை பற்றி நீங்கள் எழுதிடலாம். முதல் கேள்வி பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் ஒய் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸில் 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ ஒய் எவ்வளோ வருது, 8. அதை எழுதிடுறோம். அடுத்து ஒய் ஈக்குவல் டு 6 எனில் ஒயில் 6 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. அப்போ எக்ஸ் எவ்வளவு, 4. அவ்வளோதான், தீர்வு எழுதியாச்சு. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அட்டவணை வாய்ப்பாடு வச்சு எழுதிடுறோம். அது கீழே எதிர் மாறுபாடுன்னு எழுதுகிறோம். கேவுடைய மதிப்பு 24 அப்படி எழுதிடுறோம். புள்ளிகள் வந்து அட்டவணையை பார்த்து எழுதிறீங்க. அதுக்கப்புறம் தீர்வு அட்டவணையிலே இருக்குது, அதை எழுதிடுங்க. இதுக்கப்புறம் படம் போடுங்க. இப்போ நமக்கு கிடைச்ச புள்ளிகளை வச்சு நம்ம படம் வரைஞ்சிட்றோம். படம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். படத்துக்கு மேலே ரைட் சைட் கார்னரில் அளவு திட்டம் எழுதிடுறோம். எக்ஸ் ஹெச் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு, ஒய் ஹெச் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு. அதாவது எக்ஸ்லேயும் ஒன்று எடுத்துக்கிறோம், ஒய்லேயும் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுக்கும்போது எக்ஸ்லேயும் ஒய்லையும் 24 குறிக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற புள்ளிகளை வச்சு நீங்கள் படம் வரைங்க. படம் கண்டிப்பாக கிடைக்கும்.
தீர்வு பார்த்தீங்கன்னா y = 8ன்னு வந்திருக்கு, x = 4 வந்திருக்கு. ரெண்டுமே 0 விட அதிகம். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.